ஃபெய்ரா கூட்டமைப்பின் 8வது குழுவில் இடம்பெற்றுள்ள தேசிய, மாநில, மாவட்ட உறுப்பினர்கள் நமது கூட்டமைப்பு எழுச்சியோடு மலர்ச்சியோடு இந்த 2 ஆண்டுகள் 2026-27 ஆண்டு காலங்களில் சிகரத்தை தொடும் அளவில் தமிழ்நாட்டிலும் பிற மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை விரிவாக்கம், ரெகுலர் மீட்டிங்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம ரெகுலர் மீட்டிங்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணணும். ஃபெய்ரா பிஸ்னஸ் கனெக்ட், நம்ம எல்லாருமே ஒரு வியாபாரிகள், நமக்கு எப்போவுமே முதல் மூச்சு வியாபாரம். ஸோ அந்த மாதிரி ஃபெய்ரா பிஸ்னஸ் கனெக்டை கரெக்டான முறையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு லேண்ட் இன்வெஸ்டராகவும் லேஅவுட் ப்ரொமோட்டராகவும் பில்டராகவும் நம்ம அனைவருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டு வியாபார பகிர்வுகளை நம்ம ஏற்படுத்தணும். அது இல்லாமல் பிஆர் ஆக்டிவிட்டி, கூட்டமைப்பின் வளர்ச்சிக்கு எப்பொழுதும் உதவுதல், லைக் லோகோ கேரிங் இன் யுவர் விசிட்டிங் கார்டு, ப்ராஜெக்ட் ப்ரௌசர், கார் ஸ்டிக்கர், ஆஃபீஸில் போர்டு வைக்கிறது, சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்மில் நம்மளோட நிறுவனத்தின் விளம்பரங்கள் வரும்போது அதை கேரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாட்டையும் தங்களுடைய பொன்னான நேரத்தையும் ஒத்துழைப்பையும் தந்து நமது கூட்டமைப்பின் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக, பராசக்தியாக விளங்க ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த மாநாட்டில் உறுதி ஏற்க வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது சங்கம், நமது கூட்டமைப்பு சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக அப்பொழுது எப்பவுமே நமக்கு ஒரு ரெகுலர் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண வேண்டியதுக்கு, இன்னைக்கு விழா தலைவராகவும் விழா ஒருங்கிணைப்பாளராகவும் நம்ம முன்னிருந்து செய்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நீங்கள் முன் வரணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ எந்த தருணத்திலுமே முக்கியத்துவம் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்றது இல்லாமல் ஒரு நேஷனல் போர்டு மெம்பரும் ஸ்டேட் போர்டு மெம்பரும் ஆஃபீஸ் பேரர்ஸும் தானாக முன்வந்து உங்களோட மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் நம்மளோட ஃபெய்ரா கூட்டமைப்பின் வளர்ச்சிக்காகவும் எந்த தருணத்திலுமே நீங்கள் முன்வந்து செயற்படலாம். சிறிய தவறுகள் ஏற்படும் போது அதை சரி செய்யறதுக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் எப்பொழுதுமே நாங்கள் தயாராக இருக்கிறோம். நல்ல முறையில் நம்ம செயல்படுவோம். 2026-27 ஆண்டுக்கான என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த அனைத்து உறுப்பினருக்கும், தேசிய தலைவர் என்றி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.